வெல்கம் டு நிதில் அகாடமி. நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம்னா இது எதுக்காக தொடங்கினாங்க? அந்த காலத்துல ஜாதி முறையெல்லாம் ரொம்ப கடுமையா இருந்தது. பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கையில மக்கள் ரொம்ப மூழ்கி கிடந்தாங்க. இது போன்ற செயல்கள்ல இருந்து மக்களை ஒரு பகுத்தறிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது பெரியார் அவர்களால் 1925. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? சுயமரியாதை இயக்கம் தேவை அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுலம், இதுல இருபந்தி முறை நடக்கும். இருபந்தி முறைனா பிராமணர்களுக்கு ஒரு முறையும் பிற வகுப்பினருக்கு ஒரு முறையும் இரண்டு பந்திகள்ல உணவு வழங்கப்படும். இந்த காலகட்டத்துல சென்னை மாகாண தலைவரா காங்கிரஸ் தலைவரா பெரியார் அவர்கள் தான் இருப்பாரு. அவருடைய தலைமையில இருக்கும்போது இந்த குருகுலத்துக்கு நிறைய ஃபண்டு கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய தலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி முறைகள்லாம் நடக்கிறது பெரியாருக்கு பிடிக்கல. இது வாவேசு ஐயர் இந்த குருகுலத்தை நடத்திட்டு இருப்பாரு திருநெல்வேலியில. இது ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு 2 மாநாட்டுல கேட்டிருப்பாரு தொடர்ந்து. அது 3வது மாநாட்டுல ஒரு இறுதி வடிவமா அவர் கொடுக்கிறாரு. என்ன வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. தீர்மானம் கொண்டு வர்றது எங்கன்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு, அது 1925 நடக்குது. தலைவர் யாருன்னா திருவிக்கா. இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை காங்கிரஸ் நிராகரிச்சிடுறாங்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இதை நிராகரிக்கிறதுனால பெரியாருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில வரணும், அரசியல் நோக்கத்துல இல்லாம சமூகத்தை நம்ம திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. இது காங்கிரஸ் வெளியில 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுது. இதோட அதிகாரப்பூர்வ நாளிதழ் குடியரசு. இந்த நாளிதழ் எப்ப தொடங்கப்படுதுன்னா 1925 மே 2. இந்த சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடுகள் பாத்தீங்கன்னா, முதல் மாநாடு செங்கல்பட்டுல சவுந்தரபாண்டியன் தலைமையில 1929 நடக்குது. இதுல என்ன முக்கிய நிகழ்வுனா, பெரியார் அவருடைய ஜாதி பெயர் பின்னாடி சேர்க்கிற நாயக்கர் அப்படிங்கிற பட்டத்தை திறந்துடுறாரு. இது இந்த முதல் மாநாடுல. 2வது மாநாடு ஈரோடுல ஜெயகர் புனேவை சேர்ந்தவர் 1930 நடக்குது. இதுல என்ன முக்கிய நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் போது மக்கள் பேருக்கு பின்னால ஜாதி பேரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு 2வது மாநாட்டில் சொல்றாங்க. 3வது மாநாடு விருதுநகர்ல 1931 சண்முக செட்டியார் அவர் தலைமையில் நடக்குது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்கள் ஆசிரியர், செவிலியர், இது மட்டும்தான் அப்ப அவங்களுக்கு துறைகள் ஒதுக்கியிருப்பாங்க அரசு வேலைகள்ல. இது போன்ற துறைகள் இல்லாம காவலர், இராணுவம், இது போன்ற பிற துறைகள்லையுமே பெண்கள் பங்கு கொள்ளணும்னு இந்த 3வது மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதாவது சுயமரியாதை இயக்கம் இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் எல்லாருமே ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை இதெல்லாம் வேணும்னு சொல்லலாங்க. இதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு ஆணிவேராக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் தோன்றிய சுயமரியாதை இயக்கம் இதுதான். தேங்க்யூ.